இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். சிதம்பரமில் ஒரு 5 ஃப்ளாட் வச்சுருந்தார். ம் 4 ஃப்ளாட்டோ 5 ஃப்ளாட் 4 ஃப்ளாட்டுன்னே வச்சுக்கோங்க. ஓகே 4 5 ஃப்ளாட்டோ டோட்டலாக இந்த பில்டிங்கை 30,000 ரூபாய்க்கு வாடகை வந்துட்டு இருந்தது. ம் அது 1 கோடி ரூபாய்க்கு விற்றார். ம் ஒயிட்டில். ம் பிளாக்கில் வாங்கவே இல்லை, ஒயிட்டில். அவர் வாங்கின வீடும் அவர் ஆக்சுவலாக போட்ட கன்ஸ்ட்ரக்ஷனையும் கனெக்ட் அண்ட் பெயிண்டிங் ரிப்பேர் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருக்கு கேபிட்டல் கெயின்ஸே வரல. ம் இன்னொரு 40 லட்ச ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா விற்றுருந்தாலும் கேபிட்டல் கெயின்ஸ் வந்திருக்காது. இத்தையும் 2003 வாங்கி கட்டியிருக்கிறார். ம் ஆனால் அந்த 1 கோடி ரூபா வீடு வெறும் 3% வாடகை கொடுத்துட்டு இருந்தது. அதுக்கு பெயிண்ட் அடிக்கணும், மெயின்டைன் பண்ணணும், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும். 1 கோடியை தூக்கி அவர் பாண்டில் போட்டார்னா 8% அது டெஃபினட்டாக வரும். ம் சேஃபஸ்ட்டு கம்பெனியில் போட்டார்னா கூட எங்கே 8 லட்ச ரூபா, எங்கே 3 லட்ச ரூபா?